உங்கள் நெயில் எல்லாம் கட் பண்ணி ரிவர்ல போட்டா அதுக்கு நெயில் நதி அப்படின்னு நேம் வைக்கலாம். Okay. I'm leaving. I can't. சார் இது கவிதை சார். சீரியஸ். உப்பண்ணா படத்துல உப்பு காத்த வந்து சுவாசிக்க வச்சீங்க. கஸ்டடி படத்துல எங்களை கஸ்டடி பண்ணீங்க. வேளச்சேரி வேணுகோபால் அண்ணா நகர் அம்சவேணி நல்லா இருக்கு கேட்சியா இருக்கு அப்படி ரெட் ஆயிருச்சா உங்களுக்கு? ஆனா அந்த பேரு தான் கொஞ்சம் இடியா. இல்ல ஒரே மாதிரி பேப்பர் ஒரே மாதிரி கையெழுத்து இல்லையா? ஐயோ ஃபுல் ட்ரஸ்ட் வைக்கலாம். அன்புள்ள டொவினோ தாமஸ். அப்ப இதே தொழிலாத்தான் அலையறியா நீ? மாஸ்க் ரொமான்டிக் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ற நீங்க மாரி 2ல ஏன் நீங்க வில்லனா பண்ணீங்க? Thank you அண்ணா நகர் அம்சவேணி. Thank you so much. இது நீங்க எழுதல இல்ல? Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just ரொம்ப டைம்க்கு அப்புறம் நான் திருப்பி ஒரு ரொம்ப வில்லேஜ் ரோல் பண்ணுறேன். ப்ராப்பர் நிறைய பேர் மூவி பார்த்தவங்க வந்து நான் ரொம்ப ஒரு ப்ராப்பர் மலையாளிகள் மாதிரி தான் இருக்கேன்னு சொன்னாங்க. ஃபேண்டசிக்கும் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கும் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகல. சக்ஸஸ் இருந்தது, ஃபெயிலியர் இருந்தது. those 3 years I had to give that priority to cinema. ரெட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கூட இருப்பது அப்படின்னா அஜயந்தே ரெண்டாம் மோஷனம் ARM மூவி டீம் கூட இருப்பது. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த படம் தமிழில் டப்பாய் வருது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பர். நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெட்டர் மட்டும் எழுதிருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் பண்ணிடுறேன். அன்புள்ள டொவினோ தாமஸ், அண்ணா நகர் அம்சவேணி எழுதி கொள்வது. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது நேம் வைக்கணும் அப்படின்னா மேக்னெட்டுன்னு தான் நேம் வைக்கணும். அது பார்த்த உடனே அவங்கள வந்து இழுத்துக்கிடுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். உங்கள் மூவிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக 2018 மூவி அனுப் கேரக்டர் என்னோட ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று மட்டும் புரியல, மாஸ்க் ரொமான்டிக் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுற நீங்கள் மாரி 2ல ஏன் நீங்கள் வில்லனா பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இப்போவே ஆன்சர் சொல்லுவேன். இல்லைன்னா எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவிஸ். அப்புறம் தனுஷ் சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி. ஐ லவ்ட் ஒர்க்கிங் இன் மாரி 2. அதனால் எனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. அப்போ நானே என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன் இப்படி. அதனால் நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணும்போது வில்லன் வேஷமும் நிறைய பண்ணியிருக்கேன். கிரேட் சார். உங்களோட ARM மூவிக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தமிழ்நாடு ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டப் வச்சா உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தெரியல, முன்னாடி தெரியல, எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தா இப்போ இன்றைக்கே மீட்டப் வச்சிருக்கலாம். தேங்க்யூ. இப்போதைக்கு பாசத்துடன் அண்ணா நகர் அம்சவேணி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ அண்ணா நகர் அம்சவேணி. தேங்க்யூ ஸோ மச். இது நீங்க எழுதல இல்ல? உங்க ஃப்ரெண்ட் தானா? என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, இல்ல ஃபேன் 2018 ஃபேன். ஆமா, அந்த ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்ட் இல்ல என்னோட ஃப்ரெண்ட். இல்ல ஒரே மாதிரி பேப்பர் ஒரே மாதிரி கையெழுத்து இல்லையா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்படியா? உங்களுக்கு இல்ல ரெண்டு பேர் வேற வேற இங்க் இல்ல. இவர் 2-3 பேர் இருக்குல்ல டீம்ல. அப்ப கண்டிப்பா அது 2-3 ஹேண்ட் சும்மா சொன்னேன். கம்ம சாரி. இது ஃபேன் எல்லாம் சொல்லி சும்மா சொல்ல மட்டும் சேஃப்டி. இவங்க வந்து வேளச்சேரி வேணுகோபால் அப்படின்னு சொல்லி. வேணுகோபால் அது அந்த லெட்டர் அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தாலே ஃபீமேல் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு. மேல் நல்லா படிக்கிற பாய்ஸ் சார், நீங்க நல்லா படிக்கிற பாய்ஸ். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எப்படி படிக்க முடியாதுல்ல. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இல்ல ஃபுல் ட்ரஸ்ட் வைக்கலாம். ஃப்ளவர் எல்லாம் டிராப் பண்ற மேல் இருக்கு, மேல் ஃபேன்ஸ் இருக்குமா? ஃபீமேலுக்கு நம்ம லெட்டர் எழுதும்போது டெக்கரேட் பண்ணுவோம்ல. வெரி பிரிட்டி, வெரி கியூட் ஃப்ளவர். ஆனா அந்த பேரு தான் கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் இல்ல நிறைய லெட்டர் வந்தது. நாங்க சூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா ஓகே வேளச்சேரி வேணுகோபால் அண்ணா நகர் அம்சவேணி நல்லா இருக்கு கேட்சியா இருக்கு கேட்சியா இருக்குன்னு எடுத்தது. ரெட் ஆயிருச்சா உங்களுக்கு? ரிஜெக்டட் லெட்டர்ஸ் ஏதாவது இருக்கு? இது இருக்கு பேக்ல ஃபுல்லா. நெக்ஸ்ட் டைம் அது எடுத்துட்டு வரேன். எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வரேன்.
எடுத்துட்டு வர அட்ரஸ் இருக்கா அட்ரஸ் வேலச்சேரி வேணுகோபால். வேளச்சேரி வேணுகோபால் அட்ரஸ் இல்லை, வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் இது போஸ்ட் ஏதாவது ஓகே ஓகே வேளச்சேரி வேணுகோபால் டெலிவரி பண்ணிடலாம். ஹிலாரியஸ் கிருத்தி ஷெட்டி, மார்வலஸ் மாடல், அட்டகாசமான ஆக்ட்ரஸ், நமஸ்காரம் வேணுகோபால். மைசெல்ஃப் வேளச்சேரி வேணுகோபால். அழகல் அதில் பியூட்டியில் வந்து நீங்கள் வந்து மைக்கி கவிதை பொயட் மாதிரி இருக்காமா, உங்களோட ஸ்பீச் எல்லாமே வந்து பொயட் மாதிரி இருக்காமா. அண்ட் உங்களோட ஆக்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. உப்பண்ணா படத்தில் உப்பு காற்றை வந்து சுவாசிக்க வச்சிங்க, சால்ட் ஏரை வந்து ப்ரீத் பண்ண வச்சிங்க உப்பண்ணா அந்த பீச் வரதுல. கஸ்டடி படத்தில் எங்களை கஸ்டடி பண்ணீங்க. வாரியர் மூவியில் புல்லட்டில் கூப்பிட்டு போனீங்க. வாரியர் மூவியில் ஏஆர்எம் படத்தில் எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். என்ன கொடுக்க போறேன் டேரக்டர் கிட்ட கேட்குறேன். லக்ஷ்மி கொடு தட் லைட் பிரகாஷம் பிரகாஷம். பார்த்துன பெண்குட்டி. சீரியஸா இப்படி எல்லாம் எழுதுறீங்களா? இருக்கு சார், சத்தியம் இருக்கு. ஸோ செட்டில் வந்து எனக்கு அவங்க கொடுக்குற பேர் வந்து பிரகாஷம் பார்த்துன பெண்குட்டி, விச் இஸ் லைக் த கேர்ள் ஹூ ஸ்ப்ரெட்ஸ் லைக் தமிழ்ல பேசிக்லி லைக் சன்ஷைன் கேர்ள் மாதிரி. ஸோ It's a short story's name. ஓகே ஓகே ஓகே. So I hope I bring so much light to the film and the audience. சார் லாஸ்ட்டாக ஒரு கவிதை இருக்குது சார். கடைசியாக என் கவிதை வரிகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காரு. என் அழகான கிருத்தி, உங்கள் நெயில் எல்லாம் கட் பண்ணி ரிவரில் போட்டால் அதுக்கு நெயில் நதி அப்படின்னு நேம் வைக்கலாம். Okay. சார் இது கவிதை சார், சீரியஸ். யாருப்பா இப்படி எல்லாம் எழுதுறீங்க? சரி இருக்கு. வேளச்சேரி வேணுகோபால். ஓகே ஓகே ஓகே. சார் நல்லா இருக்குல்ல சார்? இது அது மியூசிக் கம்போஸ் பண்ணி பாட்டா நான் விஷுவலைஸ் பண்ணி ஓகே ஓகே. ஈஜிப்ட் வரை போயிருக்கு. எஜிப்த் வரைக்கும் போய் அவங்களோடது Oh my god. மீதி படிங்க ப்ளீஸ். இது முடிஞ்சது சார், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்படிக்கு வெட்கத்துடன் நைல் நதியோட வேணுகோபால். முடிஞ்சதா? நைல் நதியோட முடிஞ்சதா? நைல் நதி முடிஞ்சது சார். சரி எனக்கு ஒரு கவிதை இருக்கு, நான் கொடுத்தா நான் ஒன்று போட்டுருவேன். கட் பண்ணாதீங்க. நான் இல்லை சார், நான் இல்லை சார். அவ்வளோதான் லெட்ரு. நல்லா இருக்கு. Reply வந்து- வேலச்சேரி வேணுகோபால், பிரைட் ஃபியூச்சர். இன்னும் எழுதுங்க, நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா உங்களை மீட் பண்ணணும். ஆனா ப்ளீஸ் நேல் கட்டர் எடுத்துட்டு வராதீங்க, ஏன்னா எனக்கு கண்டினியூட்டி நிறைய இருக்கு. அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு மீட் திஸ் பர்சன். இவ்வளோ கிரியேட்டிவா இருக்கீங்க. வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. சூப்பர். அப்போ ஏஆர்எம் சக்ஸஸ் மீட் நீங்க சென்னையில வச்சா அந்த வேளச்சேரி வேணுகோபால் நானே கூப்பிட்டு வரேன். கண்டிப்பா தேடி வரீங்களா? கூப்பிட்டு வரேன். நான் கூப்பிட்டுட்டே வரேன். ஓகே. 12 இயர்ஸ்ல 50 மூவி, இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா இல்ல அப்படியே மாடரேட்டா போயிட்டு இருக்கு? அது ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகல. ஓகே ஓகே. 2012ல் ஒரு படம் தான். 2012 ஒன்றரை படம் இன்க்ளூடிங் கெஸ்ட் அப்பியரன்ஸ். 2013லேயும் அவ்வளோ ஒன்று தான், 1-2 மேக்ஸிமம். ஆனால் ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆகலை, ஸ்டாரிங் படம். 2014லேயும் 1-2 படம் தான், அப்படி தான் இருந்தது. ஆனால் 2016லேருந்து 2019 வரைக்கும் அந்த டைமில் எனக்கு என்னென்னா, அது அந்த டைமில் தான் எனக்கு ஆஃப்டர் எந்தெந்த மொய்தீன் எனக்கு நிறைய கேரக்டர்ஸ், நல்ல கேரக்டர்ஸ் கிடச்சிது. அது கண்டினியூஸாக பண்ணணும், இதுதான் ப்ரையாரிட்டி இப்போ சினிமாவுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சி ஃபேமிலி வெரி அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி. அவர்கிட்ட எல்லாம் சொல்லி நான் ஒரு 2016 ஏப்ரல் இருந்து 2019 ஜூன் வரைக்கும் அந்த டைமில் ஒரு கிட்டத்தட்ட 25 மூவிஸ் ஆகி டன். அப்போது வீட்டுக்கு போனாலும் 1 day 2 day மேக்ஸிமம். 2019ல் தான் நான் ஒரு பிரேக் எடுத்து ஒரு 3 months ஐ ட்ராவல்ட் வித் மை வைஃப் அண்ட் கிட். அது வரைக்கும் those 3 years I had to give that priority to cinema because that was my இது என்னென்னா, இது எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்காது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். எனக்கு கிடச்சிருச்சு. ஐ மேட் யூஸ் ஆஃப் இட். ஐ லேர்ன்ட் a lot. சக்ஸஸ் இருந்தது, ஃபெயிலியர் இருந்தது. சக்ஸஸ்லேருந்து we are learning and from failures we are learning even more. அப்போது அதனால I think that 3 years made me as an actor.
ஃபேண்டசிக்கும் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கும் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட் உங்கள் சைடில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே, நிலா வெளிச்சம் ஆல்சோ லைட் ஃபேண்டசி கொஞ்சம் அது mixed ஆ இருந்துச்சு. என்னன்னா அந்த ஃபேண்டசி, மேஜிக்கல் ரியலிசம், லார்ஜர் தென் கேரக்டர்ஸ் இதெல்லாம் அது இட்செல்ஃப் இஸ் அன்ரியலிஸ்டிக். அது ரியலிஸ்டிக்காக ட்ரீட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு அது பிலீவபிளாக பண்ணும்போது கிடைக்கிற ஒரு அக்செப்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு இந்த டீசர் லான்ச் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிற ஒரு 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 ஸ்டார்ட்ல வந்து நம்ம லான்ச் பண்ணது. லோகேஷ் கனகராஜ் தமிழ்ல, ஆர்யா பண்ணாங்க, அப்புறம் நானி தெலுங்குல பண்ணாங்க, ரக்ஷித் செட்டி கன்னடால, ஹிருத்திக் ரோஷன் ஹிந்தில. ஸோ அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மூவிக்குமே ஒரு பாசிட்டிவ் ஒரு இது. அது இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல ஏதாச்சும் ரீச் கிடைச்சிருச்சுன்னா அது இதனால தான். இப்போ நாங்கள் எல்லாம் நாங்களோட எங்களோட ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் பண்ணால் அது எங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அது they came forward, they supported us. From Telugu, Sandeep Vangareddy also he shared it. No, அது இல்ல ஒரு ஒரு 1 year 2 year ஆகும்போது இந்த சவுத் நார்த் இதுவும் இல்லாம ஒரு கம்ப்ளீட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி மாறிடணும். we feel blessed. They came forward and helped us gaining more attention. அது we are always grateful to them. ட்ரெய்லர் ரியாக்ஷனுமே வந்து ஈக்குவலாக இருந்தது. லைக் மலையாளம்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அதே இது தமிழ்ல இருந்தது. தெலுங்குலையுமே வந்து ஈக்குவலாக அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப like views. சந்தோஷம். பார்க்கறதுக்கு இது டைம் கிடைக்கல. ஏன்னா அவர் தான் நேத்துலேருந்து ஐ திங்க் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே he was checking, he was the first person to check all the reviews. I think gap kadcha he's doing that only. ஸோ கிரேட் சார். ரைட்டராக நம்ம நிறைய கிரியேட் பண்ணி எழுதும்போது ஒரு விஷனில் எழுதுவோம். ஓ, இந்த சீன் இந்த இமேஜினேஷன் இந்த இதில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை ஜித்தன்லால் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காரா? நம்மளோட ஐடியாலஜி அப்படியே എടുത്തിട്ട് വന്നിരിക്കാറാ? അല്ല, നമ്മൾ ഒരു കഴിഞ്ഞ 5-8 വർഷം ഒന്നിച്ചിട്ട് ഈ സിനിമ ചെയ്തുകൊണ്ട് ഇതിന് പിന്നിൽ നമ്മൾ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ പല ഡ്രാഫ്റ്റ്, ഓൾമോസ്റ്റ് ഒരു 20-23 ഡ്രാഫ്റ്റാണ് നമ്മൾ ഷൂട്ട് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ ഓരോ തവണയും നമ്മൾ എഴുതുന്ന സമയത്ത് ജിതിൻ സാറ്റിസ്ഫൈ ചെയ്യുന്ന ഒരു പോയിന്റ് ഉണ്ടാവും. ആ പോയിന്റ് വരെ നമ്മളെ കൊണ്ട് അവൻ എഴുതിപ്പിക്കും. അപ്പം ആ ഒരു വിഷൻ കിട്ടുക എന്നുള്ളതാണ്. അത് കിട്ടിക്കഴിഞ്ഞാൽ പേപ്പറിലോട്ട് സാധനമായി കഴിഞ്ഞാൽ ബാക്കി അവൻ ഡ്യൂട്ടി ചെയ്യാണ്. അതിനുവേണ്ടി നമ്മൾ പ്രീ വിഷ്വലൈസേഷൻ 40 മിനിറ്റോളം പ്രീ വിഷ്വലൈസേഷൻ ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ അതുപോലെ എല്ലാ പ്രിപ്പറേഷനും ചെയ്തിട്ട് തന്നെയാണ് ചെയ്തത്. അപ്പോൾ ഒരു പെട്ടെന്നുണ്ടായ പ്രോസസ്സല്ല. കഴിഞ്ഞൊരു 8 വർഷം നമ്മളുടെ ഇടയിൽ സംഭവിച്ചൊരു പ്രോസസ്സാണ്. അതിനൊരു ടീം ഉണ്ടായിരുന്നു നമ്മളെ സപ്പോർട്ട് ചെയ്യാൻ. ഒരുപാട് ഡിസ്കഷൻസ്, ഈവൻ ടോവി അത് ഓരോ സന്ദർഭങ്ങളിലും ഓരോ ഡ്രാഫ്റ്റ് ഉണ്ടാകുന്ന സമയത്തും കൃത്യമായ അപ്ഡേഷൻ ടോവിയിലോട്ട് പോയിട്ടുണ്ട്. അപ്പോൾ കൃത്യമായ സജഷൻസ് വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഓരോ പോയിന്റിലും എന്താണ് ചെയ്യാൻ പറ്റുന്നത്, ഈവൻ പല സിറ്റുവേഷൻസിലും വാലിഡ് ആയിട്ടുള്ള പല സജഷൻസ് ഉണ്ട്. അതൊക്കെ ഉൾപ്പെടുത്തിയിട്ടൊരു ടോട്ടാലിറ്റി തന്നെയാണ് ചെയ്തത്. கிரேட். டைரக்டராக ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இல்லை, பெரிய ப்ராஜெக்ட் 3Dயில், அதுவும் டொவினோ தாமஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டார்டம் இருக்கிற ஒரு ஹீரோவை வச்சு ஒரு 3 கேரக்டர் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஃபேன் சாட்டிஸ்ஃபிகேஷன் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு, அண்ட் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தீங்க? ஃபேன்ஸில் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கணும். அது டொவினோனா ஒரு இதுவரை കാണാത്ത மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பார்க்க மாதிரி ஒரு என்டர்டெய்னர் படம், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். அதான் மணியன், அஜயன், குஞ்சுகேல். குஞ்சுகேல். ஸோ ஒரு எல்லா ஃபேன்ஸுமே கவர் பண்ணுற மாதிரியான போர்ஷன்ஸ் உள்ள இருக்குது இல்லையா? ஃபேன்ஸில் ஆடியன்ஸ் எல்லாம் அங்கே கேரளாவில் எந்த மாதிரியான ஃபேன்ஸ் அந்த இது இல்லை, எல்லாரும் பார்க்கும். எல்லாரும் ஓணம்னா ஆஃப்டர் ஃபுட் சத்யா நம்ம எவ்வளோ ரிலீஸ் இருக்கு, எல்லாம் டெசர்ட் மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா டெசர்ட் மாதிரி போய் படம் பார்க்கும். சூப்பர் ஹாப்பி. ஸோ டொவினோ சார், ஒரு பயங்கரமாக இருந்தது ட்ரெய்லரே. வந்து நிறைய 3 வித்தியாசமான கேரக்டர். அதில் வந்து உங்களோட ஸ்டண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து ஒரு அந்த ஆரோலாம் அப்படி போகிறது, ஒரு இன்ட்ரோ, ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி வர்ற இன்ட்ரோ. ஸோ நிறைய அந்த கலரிப்பட்டு இல்லை அது. ஸோ எப்படி இருந்தது ஸ்டண்ட் சீக்வன்ஸாக, மேக்கிங்காக, இந்த ஏஆர்எம் படம் எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்தது? நான் நிறைய படங்களில் பல விதமான ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தள்ளுமலை ஆகட்டும், இல்லைன்னா மின்னல் முரளி ஆகட்டும், கலை ஆகட்டும், அது இன்னும் கொஞ்சம் ரோ அந்த மாதிரி. ஆனால் அதை விட வித்தியாசமாக ஸ்டண்ட் பண்ணும்போதும் வித்தியாசமாக இருக்கணும் இந்த கேரக்டர்ஸ்க்குன்னு நினச்சிருந்தேன்.
அப்புறம் இந்த 3 கேரக்டர்ஸும் களரிப்பயட்டில் ட்ரெயின்டு தான். ம் ம் அப்போ அது ஆனால் அது யூஸ் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் வேஸில் தான். அதனால தான் பாடி லாங்குவேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் களரிப்பயட்டு காமனாக இருந்தது. ம் ம் அதனால் அது கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள என்னென்னா 3 கேரக்டர்ஸும் டிஸ்டிங்க்டாக இருக்கணும்ல. ஒரே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஒரே படத்தில் 3 கேரக்டர்ஸ் வரும்போது அது ஆல்ரெடி நான் பண்ணுறதுனால 3 கேரக்டர்ஸுக்கும் ஆடியன்ஸ் மைண்டில் ஒரு சிமிலாரிட்டி இருக்க தான் செய்யும். அது போதும். அதுக்கு மேலே எந்த சிமிலாரிட்டி இருக்கக்கூடாது. அதுக்காக நாம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி தான். என்னென்னா இது பெரிய நடிகைங்க இப்போ கிரேட் ஆக்டர்ஸ் லைக் கமல்ஹாசன் சார் எல்லாம் பண்ணுற விஷயம் இது. 3 கேரக்டர்ஸ் 4 கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரே படத்தில் பண்ணுறது. அப்போ நான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும்போது அது ஐ வாண்டட் டு புட் இன் மை மேக்ஸிமம் எஃபர்ட். ஐ வாண்டட் டு பி ப்ரிப்பேர்ட். ஆனால் அது அது ஐ எம் நாட் கிளைமிங் தட் நான் அது பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னெல்லாம் கிளைம் பண்ண மாட்டேன். ஆனால் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், உப்பண்ணா, ஷியாம் சிங்காராய், கஸ்டடி வாரியர் நிறைய மூவி ஃபாலோ பண்ணியிருக்கோம். லைக் இதுலேயுமே வந்து ஒரு தாவணி போட்ட ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் அந்த மாதிரி ஒரு பர்சன் சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏஆரம் என்ன கொடுத்தது? அந்த பொட்டெல்லாம் அது அந்த படத்துலையுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ட்ரெய்லரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ உங்கள் கேரக்டர் ஆக்சுவலாக நேற்றுலேருந்து நிறைய பேர் வந்து அது போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்கு சொல்லியிருக்காங்க, மெசேஜும் பண்ணியிருக்காங்க. தட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். ஐ திங்க் ரொம்ப டைம்க்கு அப்புறம் நான் திருப்பி ஒரு ரொம்ப வில்லேஜ் ரோல் பண்ணுறேன் ப்ராப்பராக. ப்ளஸ் ஆக்சுவலாக இதை பற்றி நான் பேசினதில்லை இப்போ வரைக்கும். ஆனால் ஐ திங்க் ஜித்தின் ஹேட் அ வெரி ஸ்பெசிஃபிக் vision on what he wanted me to look like in the film. ஏன்னா ரொம்ப ரா இருக்கணும், ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கணும். ஆனால் வந்து the eyes, everything should be in a particular way, the hair. So அந்த ஐ திங்க் அந்த செட்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த லுக்கில் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சிருச்சு ஏன் அவ்வளோ பர்டிகுலராக கேட்டிருக்காங்கன்னு. பிகாஸ் இட் ஆக்சுவலி லுக்ட் வெரி வெரி ஆப்ட். அண்ட் நிறைய பேர் மூவி பார்த்தவங்க வந்து நான் ரொம்ப ஒரு ப்ராப்பர் மலையாளி கேர்ள் மாதிரி தான் இருக்கேன்னு சொன்னாங்க. அதான் மெயின் கிரைட்டீரியா தான். இதில் வேறொரு இன்னொரு இண்டஸ்ட்ரின்னு ஒரு ஹீரோயின் வரும்போது பார்த்தாலே தெரியும் அது நம்ம இண்டஸ்ட்ரி பொண்ணல்ல இல்லைன்ட்டு. அப்ப அது அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வருத்தணும்ல. அதுக்கு ஐ திங்க் அது வந்து ஆனாலும் மலையாள ஆக்ட்ரஸை காஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் பிடிக்கணும். இல்ல மலையாளம் ஆக்ட்ரஸ் எல்லாமே தமிழும் தெலுங்கும் Busy-ஆ பண்ணிட்டு இருக்காங்க. இருக்குல்ல. அப்ப அங்க இருந்து கூப்பிடணும். ஆமா, எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. அதான் அது பர்டிகுலர் ரீசன் இல்லை. அப்போ தமிழ் ஆக்டர், மலையாளம் ஆக்டர் அண்ட் தெலுங்கு ஆக்டர் 3 ஹீரோயின்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல வைக்கிறோம். ஸோ 3 லாங்குவேஜ் கவர் பண்றோங்கிற இதுல இல்ல 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 அந்த இதுல இல்ல. அதுக்கு கடைசியில அப்படி வந்து சேர்ந்தது தான். முதல்ல மலையாளி ஹீரோஸ் எல்லாம் பிஸி. busy. அவரெல்லாரும் ஓ busy. அப்படியா? கிரேட், சூப்பர் சார். நாங்கள் தமிழில் இருக்கிற நாங்கள் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியோட ரைட்டர்ஸ் பற்றி ஜாஸ்தி பேசுவோம். மலையாளம் மூவியில் எவ்ரி மூவியில் ரைட்டருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நல்ல நல்ல மூவிஸ் வந்து டெலிவர் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ சார் ரைட்டிங்காக ஏஆர்எம்க்கு நீங்கள் இதை பண்ணது எவ்வளோ என்ஜாய் பண்ணி எழுதுனீங்க? அந்த 3 கேரக்டர் இருக்குல்ல, 3 கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக் அந்த போர்ஷன்ஸ் வைக்கணும், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். இதோட இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சார். ഇത് മലയാളത്തിൽ അപ്പം അതായത് നമ്മുടെ സിനിമ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു വില്ലേജിൻ്റെ സ്റ്റോറിയാണ്. ഒരു വില്ലേജിൽ 3 കാലഘട്ടത്തിൽ നടക്കുന്ന ട്രാൻസ്ഫോർമേഷനും ആ ട്രാൻസ്ഫോർമേഷനിൽ 3 ക്യാരക്ടേഴ്സിലൂടെ ആ ട്രാൻസ്ഫോർമേഷൻ നമ്മൾ പറയുകയാണ്. അവിടെ നടക്കുന്ന സോഷ്യലായ പൊളിറ്റിക്കലായിട്ടുള്ള ഇഷ്യൂസ് ഉണ്ട്, റിലേഷൻസ് ഉണ്ട്. അപ്പോൾ ആ വില്ലേജിൽ നടക്കുന്ന മാറ്റങ്ങൾ നമ്മൾ 3 ക്യാരക്ടേഴ്സിലൂടെ നമ്മൾ ഡിസ്ക്രൈബ് ചെയ്ത് വെക്കുന്നു. അപ്പോൾ അതൊരു ബെഡ് ടൈം സ്റ്റോറി പോലെ, ഒരു അമ്മമ്മ കഥയിൽ പറഞ്ഞതുപോലെ, ഒരു നാടോടി ഫോക്ലോർ പോലെ പറഞ്ഞു പോകുമ്പോൾ അത് കേരളത്തിൻ്റെ ഹിസ്റ്ററിയിൽ നമ്മുടെ നോർത്തേൺ കൾച്ചറാണ് നമ്മൾ എടുത്തിരിക്കുന്നത്. അവിടെയുള്ള വടക്കൻ പാട്ടിൻ്റെ ഷെയ്ഡ്സ് വരുന്നുണ്ട് ആ ക്യാരക്ടേഴ്സിന്. അപ്പോൾ അതുകൊണ്ടാണ് 3 ക്യാരക്ടേഴ്സിനും കളരി എന്ന് പറഞ്ഞൊരു എലമെൻറ്റ് വരുന്നുണ്ട്. അവർക്ക് 3 പേർക്കും തമ്മിൽ കണക്ട് ചെയ്യുന്നൊരു പോയിൻ്റ് അതാണ്. അപ്പോൾ കഥയിലും അവർക്ക് ഇതേപോലത്തെ റിലേഷൻസ് ഉണ്ട്, നമ്മളത് പറഞ്ഞു വെച്ചിട്ടുണ്ട്. പിന്നെ ഈ 3 ക്യാരക്ടേഴ്സിന് 3 ഷെയ്ഡ് ഉണ്ട്. ഒരാളൊരു ദേവൻ എന്നുള്ള ഒരു പോയിന്റ് ഓഫ് വ്യൂലും, മറ്റൊരാളൊരു അസുരൻ എന്ന് പറഞ്ഞൊരു പോയിന്റും. God, demon and human. ഹ്യൂമൻ. ஓகே 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 இது பார்த்தீங்கன்னா காட்லி கிரேஸ் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இது ஒரு டீமன் மாதிரி, இது ஒரு ஹியூமன். நார்மல் ஹியூமன் இருக்கிற மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒரு வாரியர் கம் சோஷியல் ஃபார்மர் இன் 1700s.
Second character ഒരു thief and a rebel in 1950s. Third ஜோதி character எல்லாம் திருடுற thief right வெளிச்சம் திருடுற അല്ല ഇല്ല ഓക്കെ അത് ഓക്കെ ചിയോതി വിളക്കുന്നൊരു അത് ഒരു അത് ഒരു സ്റ്റാച്യൂ ഓക്കെ ഓക്കെ ഒരു lamp. പാവി വിളക്ക് പാവൈ വെൽക്കം And third character is Ajayan, who lives in 1990s. He is a graduate, and meanwhile he is looking for jobs. He is taking tuitions for children in the neighboring houses. அந்த மாதிரி தான். അപ്പോൾ அந்த 3 ഡിഫറൻസസ് വേണമെന്ന് നിനച്ചത്. അതായത് ആ 3 കാലഘട്ടങ്ങളിൽ ആ ക്യാരക്ടേഴ്സിലൂടെ കഥ പറയുമ്പോൾ ഒരു എൻലൈറ്റ്മെന്റ് ഈ ഗ്രാമത്തിന് അജയൻ എന്ന് പറഞ്ഞ ക്യാരക്ടറിൽ ഒരു കോമണറിലൂടെ ഒരു എൻലൈറ്റ്മെന്റ് വരികയാണ്. അതാണ് നമ്മുടെ ലൈറ്റ് നമ്മൾ ഉദ്ദേശിച്ചത്, അത്രയേ ഉള്ളൂ. അപ്പോൾ ഒരു എൻലൈറ്റ്മെന്റ് വരുമ്പോൾ അവരുടെ സൊസൈറ്റിയോടുള്ള കാഴ്ചപ്പാട്, ആൾക്കാരോടുള്ള കാഴ്ചപ്പാട്, കാസ്റ്റ്, അതായത് ഡിഫറൻസിയേഷൻ ഇല്ലാതെ മനുഷ്യരെ കാണാൻ പറ്റുന്ന രീതിയിൽ എങ്ങനെ ചിന്തിക്കാം എന്നൊക്കെ പറയുന്ന തോട്ടിലൊക്കെയാണ് നമ്മൾ ആ സിനിമ കൊണ്ട് അവസാനിപ്പിക്കാൻ ശ്രമിച്ചിട്ടുള്ളത്. അതാണ് സിനിമയുടെ ടോട്ടാലിറ്റി. கிரேட் ஃபைனலாக ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். இது ஹாப்பினஸ் thank இதே you so பாஸ்டோட much. நிறைய ப்ராஜெக்ட் நிறைய என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் சார் தமிழில் நிறைய படம் பண்ணுங்க சார். മലയാളത്തിൽ நிறைய பண்ணிட்டு டப் பண்ணி இங்கே கொண்டு வரட்டா? ஓகே டப்பிங் வந்தால் கூட ஓகே. உங்களுக்கு 3 மூவி இந்த இயர் ரிலீஸ் ஆகுது. வாவாத்தியார், ஜினி, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை எல்ஐசி. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்ஐகே சாரி. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ ஜித்தன் லால் பிரதர் ஆல் தி பெஸ்ட். பெரிய ஹியூஜ் சக்ஸஸ் உங்கள் ப்ராஜெக்ட், உங்கள் கெரியரில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் சார். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். Thank you. தேங்க்யூ ஸோ மச். Thank you.